திமுகவையும் பாஜகவையும் முடிச்சு போட நினைப்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். குமரி மாவட்டம் புத்தன்துறையில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அதிகார அத்துமீறல்கள் செய்து வரும் மத்திய அரசிற்கு தமிழ்நாட்டை குறை சொல்ல என்ன தகுதி இருக்கிறது என்று கேள்வி எழுப்பினார். தனது முதுகில் இருக்கும் புண்ணை பார்க்காமல் அடுத்தவர் கண்ணில் இருக்கும் துரும்பை மத்திய அரசு பார்ப்பதாகவும் அவர் கூறினார். திமுகவும் பாஜகவும் எந்த காலத்திலும் நேர் எதிர்மறையான கருத்துக்கள் கொண்ட கட்சிகள் என்ற அமைச்சர் மனோ தங்கராஜ், திமுகவையும் பாஜகவையும் முடிச்சு போட நினைப்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தை பொறுத்தவரை சித்தாந்த ரீதியாகவும் அதிமுக அணியும் பாஜகவும் எங்களது முழுமையான எதிர்க்கட்சிகள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். டிஎம்கே தான் ஒரு வலுவான கட்சிங்க. நாங்க அதை மிக தெளிவாக எதிர்த்திருக்கின்றோம். பாஜகவினுடைய கொள்கைகளை எந்த சூழ்நிலையும் திராவிட முன்னேற்ற கழகம் இது நீங்க ரெண்டு டோட்டல் கான்ட்ரடிக்ஷன், சவுத் போல் நார்த் போல் மாதிரி ரெண்டு நேர் எதிர்மறையான கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய அரசியல். எந்த காரணத்தாலும் திமுகவுக்கும் அவர்களுக்கும் உடன்பாடு என்று இவர்கள் முடிச்சுப்பட நினைப்பது அரசியல் உள்நோக்கத்தோடு செய்யப்படுவார். இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா எதிர்கட்சிகள் தான். இப்ப எங்களுக்கு சித்தாந்த ரீதியாக எதிர்கட்சிகள் வலுவான கட்சிகள்னு பார்க்க முடியாது. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக அணி எங்களுக்கு எதிரான அணி தான். அதை பொறுத்து பாஜகவும் எங்களுக்கு முழுமையான எதிரான கட்சி தான்.